வெல்கம் டு கம்லி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கும் பன்னீரும் வச்சு சமோசா. ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சுக்குவோம். அதுக்கு 1 கப் மைதா, 1/4 கப்பு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நல்லா சூட வச்ச எண்ணெயை மாவில் போட்டு பிசைஞ்சு தண்ணி ஊற்றி தெளித்து பிசைப்போம். எண்ணெய் ஊற்றி பிசையும் போது அந்த மாவு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சு பார்த்தீங்கன்னா பிடிக்கிற மாதிரி வரும். அதுதாங்க பதம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா சமோசா நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு மாவை உருட்டி ஒரு ஓரமாக மூடி வச்சுருங்க. நம்ம அதுக்கடுத்து மசால் செய்கிற வரைக்கும் அந்த மாவை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். க்ளோஸ் பண்ணியே இருக்கட்டுங்க. மாவு கொஞ்சம் நல்லா ஊறிக்கும். மசாலா செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பேஸ்ட் யூஸ் பண்ணாமல் பொடியாக கட் பண்ணது யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எண்ணெயில் நல்லா அதை வதக்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம், உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் போட்டு அது கூட பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேங்க. அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு சிகப்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், இது 3 சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் முதல்ல வெங்காயத்துக்கு மட்டும் போட்டேன், அப்புறம் காய்க்கும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு சாட் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் இந்த கடை சமோசா மசாலா டேஸ்ட் வருங்க கொஞ்சம். அதுக்கப்புறமா பொடியை நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலைகளையும் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. பன்னீர் கடையில் வாங்கின அந்த ஒரு பேக்கிங்கில் 1/2 பேக்கிங் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு மசாலாவில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
வதக்குனதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. மசாலா நல்லா வெந்துருங்க. மசாலா வெந்த பிறகு நம்மளுக்கு ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலா ரெடிங்க. இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு மாவை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சி எடுத்து குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சமோசா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவை எடுத்து தேய்க்கும் போது நல்லா ரவுண்டாக தேய்க்க முடியலன்னா வேறு அச்சு ஏதாவது வச்சு ரவுண்டாக எடுத்துக்கோங்க. ஒட்டுறதுக்கு மைதாவும் தண்ணியும் கலந்து பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓரத்தில் மட்டும் தடவி விட்டுட்டு நடுவில் மசாலாவை வச்சு முக்கோணம் மாதிரி மடித்து கீழே இருக்கிறதையும் சேர்த்து ஒட்டிடுங்க. இல்லைன்னா நீல வாக்கில் தேய்ச்சி ஒரு ஓரத்தில் மசாலாவை வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க முக்கோணம் மாதிரி. இப்படி செஞ்சிங்கனாலும் சமோசா மாதிரி மொறு வரும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சு வச்சுருக்க சமோசாஸ் எல்லாத்தையும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருங்க. கோல்டன் ப்ரௌன் வரணுங்க. ஆலு பன்னீர் சமோசா ரெடி. Thanks for watching. Subscribe our channel, like and share our videos.